ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்து அப்டேட் என்னென்னு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சைடில் நம்ம டிஸ்னி மார்வல் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பயங்கரமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட இருந்து போயிடுவோமா? ஸோ ஓகே, மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா D23 என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் மார்வல் கிட்ட இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்புல் அண்ட் வொல்வரின். ஸோ ஆமாம், டெட்புல் அண்ட் வொல்வரின் படம் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கலெக்ஷனை எடுத்துருச்சு. இதை இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ 1 பில்லியன் கலெக்ஷன் எடுக்கணும் ஆப்வியஸ்லி, நம்ம படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 பில்லியன் கலெக்ஷன்றதை எடுத்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கலெக்ஷன் கிடையாது, படம் இன்னும் தேட்டர்ஸில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஃபைனலாக இது எவ்வளோ கலெக்ஷன் எடுக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர்லேருந்து ஒரு சின்ன கிளிப்புமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது அதில் நம்ம ரெட் டல்க் வரக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த ரெட் டல்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனியுமே வந்து பார்த்தீங்கன்னா D23 அட்டன் பண்ணவங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு நெக்ஸ்ட் இயர் 2025 February 14 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த படத்துக்கான ஒரு சின்ன கிளிப்புமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக கான்செப்ட் பார்ட் மாதிரி ஒரு சின்ன வீடியோ அப்படின்றது ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஃபைனலில் கேலக்டஸுமே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்ஸில் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க ப்ளே பண்ணி காமிச்ச அந்த ரேஷியோ அப்படின்றதும் அந்த ரெட்ரோ காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4.3 இஷ்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரேஷியோவில் தான் இந்த அவங்க ப்ளே பண்ணி காமிச்ச வீடியோவுமே இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ நார்மல் ரேஷியோக்கு மாற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது அவங்க அந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸுக்கு வரதை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மூவியும் நெக்ஸ்ட் இயர் 2025 July 25 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அண்ட் அகத்தா ஆல் அலாங்கோட ஒரு புது ட்ரெய்லர் அப்படின்றதுமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் இந்த இயரை நம்ம எதிர்பார்த்தலாம். ஸோ இந்த இயர் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் அப்படின்றது ஸ்ட்ரீம் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா அயனாட். ஸோ அயனாட் சீரிஸோட ஒரு ட்ரைலருமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தலாமே அதுக்கான ட்ரைலர் எல்லாமே லீக் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அந்த மாதிரி லீக் ட்ரைலர்ஸ்லாம் பார்க்காதீங்க. ஸோ அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரமே அதை யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அவங்க இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 கூட அவங்க புஷ் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 கூட அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. மேபி இன்னும் இது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா டேர்டெவில் பார்ன் அகைன். ஸோ டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான ஒரு சின்ன கிளிப்புமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் வர போறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமா, இதுல ஒயிட் டைகர் அண்ட் அது கூடவே நம்ம டேர்டெவில் கூட பனிஷருமே வர போறாரு. இதுவுமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டேர்டெவில், பனிஷர் அண்ட் ஒயிட் டைகர் 3 பேரும் சேர்ந்து கிங் பின் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்திருக்க ஒரு சின்ன ரூமர் என்ன அப்படின்னா டேர்டெவில் வந்து பாத்தீங்கன்னா கிங் பின் கூட டீம் அப் ஆவார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது டேர்டெவில் அண்ட் கிங் பின் 2 பேருக்கும் ஆப்போனட்டா வேற ஒரு வில்லன் வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வில்லனை எதிர்க்கிற மாதிரி ஸ்டோரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம சீரிஸை வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசனா வரப்போகுது, சீசன் 1 அண்ட் சீசன் 2ன்னு சொல்லிட்டு மொத்தம் 18 எபிசோடு இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு R-rated சீரிஸாக தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு R-rated கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச்ல ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா மார்வல் அனிமேஷன் கிட்ட வருவோம். ஸோ மார்வல் லைவ் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் அனிமேஷன்லையும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஃப் சீசன் 3லேருந்து போயிடுவோம். ஸோ வாட் இஃப் சீசன் 3க்கான சின்ன கிளிப்புமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட் இஃப் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஃப் மொத்த சீரீஸுக்குமே ஒரு ஃபைனல் சீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்திருக்கு. 2 சீசனுமே தரமாக இருக்கும். இந்த சீசன் 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வாட் இஃப் சீசன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய கொடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் சீக்ரெட் டார்ஸ்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டோரிஸை அவங்க வாட் இஃப் மூலியமாகவே கன்வே பண்ணலாம். பட் பார்ப்போம் இதோட ஃபைனலாக நிப்பாட்டுறாங்களா இல்லை இன்னும் தொடர்ந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா X-Men 97 சீசன் 2மே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கான இன்னும் ஒர்க் ஒன்றும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ஸ்டோரி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஐஸ் ஆஃப் வக்காண்டா. ஸோ வக்காண்டாவை பேஸ் பண்ணி ஐஸ் ஆஃப் வக்காண்டான்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் சீரிஸ்மே வரதான் போகுது. இதோட டைம் பீரியட் என்ன அப்படின்றதுலாம் நான் வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ மார்வல் அனிமேஷனில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த வீடியோ வரும்போது மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். ஸோ இதுக்கான ஒரு சின்ன அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்றது எந்த யூனிவர்ஸில் நடக்க போய் இதோட ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீரிஸ் அப்படின்றது நம்ம MCU கூட கனெக்ட் ஆக போகிறது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த பிளாட் சினாசிஸ் படி பார்க்கும்போது இது நம்ம MCU கூட கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த சீரிஸை நீங்கள் இந்த வருஷமே எதிர்பார்த்தலாம். ஸோ இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் ஆகும். நவம்பரில் ஸ்ட்ரீம் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா மார்வல் ஜாம்பிஸ். ஸோ மார்வல் ஜாம்பிஸ்ன்னு சொல்லி தனி சீரிஸுமே வரதான் போகுது. இந்த மார்வல் ஜாம்பிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 எபிசோடு ஈவெண்டாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 எபிசோடு இருக்க போகிறதுல ஜஸ்ட் ஒரு 4 எபிசோட் ஈவெண்ட்டாக தான் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்வல் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி மெச்சூர் சீரிஸாக இருக்க போகுது. அதாவது நீங்கள் இப்போ நீங்க தியேட்டர்ஸ்ல போய் ஆர் ரேட்டட் மூவிஸ் பாக்குறீங்களா, அதே மாதிரி டிவி ஷோல வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர் ரேட்டட் இருக்கும். ஸோ அது ஆர் ரேட்டட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டிவி மெச்சூர் சீரிஸா தான் இந்த மார்வல் ஜாம்பிஸ் இருக்க போகுதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்வல் ஜாம்பிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜை வந்து பாத்தீங்கன்னா D23 ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுட்டேஜ்ல என்னெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்றதை நான் வேற ஒரு ஃபுல் லென்த் வீடியோல போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா D23 மார்வல் கிட்ட இருந்து வந்த அப்டேட். ஸோ அப்படியே நம்ம டிஸ்னி வேற என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவதார் 3 கிட்ட இருந்து போயிடுவோம். ஸோ ஜேம்ஸ் கேமரன் எடுத்துட்டு இருக்க அவதார் 3க்கான அஃபிஷியல் டைட்டில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைட்டில் அவதார் ஃபயர் அண்ட் டேஷ். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதாவது 2025 டிசம்பர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல ஃபயர் கிளான்னு சொல்லி ஒரு புது கிளான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி போக போகுதுன்றதையுமே அவங்க சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அவதார் 3ல இருந்து ஒரு சின்ன கான்செப்ட் ஆர்ட்மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபயர் கிளான் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இதுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா முஃபாசா த லயன் கிங் படத்துக்கான ஒரு புது ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பாவோட அப்பா முஃபாசாவோட ஒரு ஆரிஜின் ஸ்டோரி சொல்ற மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் டிசம்பர்லேயே நீங்கள் தேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் லைன் கிங் ஆன சக்ஸஸ் அளவுக்கு இது சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்னோ ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்க்க நல்லா இருக்கு. ஸ்னோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் அளவுக்கு இந்த லைவ் ஆக்ஷன் வருதா இல்லைன்றதை நம்ம எதிர்பார்ப்போம். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச் 21 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லியோ அண்ட் ஸ்டிச் மூவியை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அனிமேஷனில் பார்த்துருப்பீங்க லியோ அண்ட் ஸ்டிச்னு சொல்லிட்டு. அதை வந்து இப்போ லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான ரிலீஸ் டேட் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் லைவ் ஆக்ஷனில் வரப்போகுதுன்றதை மட்டும் சின்னதாக ஒரு டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் லைவ் ஆக்ஷன் இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் 2025 வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம பிக்சார் கிட்ட வந்தோம் அப்படின்னா, ஸோ பிக்சார் வந்து இன்கிரெடிபிள்ஸ் 3 இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கிரெடிபிள்ஸ் 3 மூவி வரதான் போகுது. ஸோ இதுக்கான ஒரு சின்ன போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட் இன்கிரெடிபிள்ஸ் 3ன்றது கன்ஃபார்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ட்ரீம் ப்ரொடெக்ஷன்ற ஒரு புது சீரீஸுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் இன்சைட் அவுட் படம் பார்த்துருப்பீங்களா, ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து தான் வரப்போகுது ட்ரீம் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்கமிங் பிக்சார் மூவிஸ்லேயே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ட்ரீம் ப்ரொடக்ஷன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் 1க்கும் அண்ட் இன்சைட் அவுட் 2க்கும் நடுவில் நடக்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வின் ஆர் லூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சாரோட ஒரு ஒரிஜினல் சீரிஸ் தான். இது வரைக்கும் பிக்சார் படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொடுக்க போகிற சீரிஸ் தான் வின் ஆர் லூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 6 நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கான ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 அன்னைக்கு இந்த இயரில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ மொத்தம் 8 எபிசோட் இருக்கதா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹோப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது படத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோப்பர்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது 2026 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா எலியோ மூவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மூவி தான். ஸோ இந்த எலியோ படத்துக்கான ஒரு சின்ன டீசர் அப்படின்றதுமே ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மர் 2025 ரிலீஸ் ஆகுன்றதுமே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மிக முக்கியமா டாய் ஸ்டோரி 5. ஸோ டாய் ஸ்டோரி 5 அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டாய் ஸ்டோரி 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக தான் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி டாய் 4 வந்து அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. பட் இந்த டாய் 5 மறுபடியும் எல்லாரும் பாணி கிட்ட தான் வர போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு கான்செப்ட் ஆர்ட்மே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாய் ஸ்டோரி 5 எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது 2026 ஜூனில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா மொகானா 2க்கான ஒரு ட்ரைலர் அப்படின்றதுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொகானா 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் நவம்பர்லேயே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஜூட்டோபியா 2 டிஸ்னி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்னி கிட்ட வந்திருந்த ஒரு தரமான படம் தான் ஜூட்டோபியா. இந்த ஜூட்டோபியா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிக்சார் மூவி பார்க்குற வைப் அப்படியே வரும். ஸோ சூப்பரான அனிமேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட ஒரு சீக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூட்டோபியா 2 இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த ஜூட்டோபியா 2 அப்படின்றது நெக்ஸ்ட் இயர் 2025 நவம்பரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா டிஸ்னியோட ஃப்ரோசன் 3யுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஒரு கான்செப்ட் பார்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிலீஸ் டேட் அப்படின்றது 2026 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் 2 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரோசன் 1 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம். ஃப்ரோசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 அளவுக்கு வரல. பட் ஃப்ரோசன் 3 வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா D23 டிஸ்னி அண்ட் மார்வல் கொடுத்த அப்டேட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம டிசி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசி கிட்ட அந்த அளவுக்கு பெரிய அப்டேட் இல்லை. ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது மேட் ரீவ்ஸோட பேட்மேன் படம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்ல ரீரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க ஆகஸ்ட் 28 அன்னைக்கு. நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. ஸோ இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா யாரெல்லாம் போய் பார்ப்பீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்குவிட் கேம் சீசன் 2க்கான ஒரு சின்ன டீசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எந்தெந்த கேரக்டர் வர போறாங்கன்ற மாதிரி சின்னதாக டீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் 1 or 2 டேஸ்ல நம்ம ஃபுல் ஃபிளெஜ் ட்ரைலரே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் வீக்ல வந்து அப்டேட். ஸோ நான் ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இதேமாரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம எம்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்க எல்லாரையும் வேற ஒரு ஆசமான வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, it's me, MCE, signing off.